கணக்கு போட்டு பார்க்கும்போது 60 வருடங்கள் கிட்ட ஆயிப்போச்சு. வெண்ணிரா நினைச்சு பார்த்தா தெரியவே இல்ல, ஓடி போச்சு வருஷம். ஒரு டான்ஸ் டிராமா ரெடி பண்ண சொன்னார். அதுவும் என்னன்னாக்கா நேருஜியினுடைய லைஃப் பயோகிராஃபி. அவர் உடம்பு சரியில்லாம போனதுனால அந்த இது பண்ண முடியல. மனசு விட்டு நாங்க 2 பேரும் பேசிட்டது கிடையாது. ஆனா என்ன அவங்க வந்து சரியா புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி எல்லாமே நடந்தது. நானும் சச்சுக்காவும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. 2 பேருமே பேசிக்கலி பரதநாட்டியம் டான்சர்ஸ். அப்புறம் 2 பேருமே வந்து கல்யாணமும் பண்ணிக்கல, குழந்தையும் பத்துக்கல. நானு, சச்சுக்கா, ராஜசுலோச்சனா, அப்புறம் ராஜஸ்ரீ, நாங்கெல்லாம் ஊரா போறது அப்படின்னு பிளான் பண்ணி அவங்க ஒரு பெரிய கார் கூட வாங்கினாங்க. ஆனா அவங்க அதுக்குள்ள காலம் ஆயிட்டாங்க. மேக்கப் போட்டிருக்காங்கிறது தெரியணும், அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் முதல்ல வந்து பிலிம்ல ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னே பூர்வத்தை வந்து எடுத்துருவாங்க. வந்தாரை வாழ வைக்கும் நம்ம சென்னை எப்பவுமே சூப்பர் சென்னை தான். நம் பெருமை, நம் பொக்கிஷம். இட்ஸ் ஹாட், இட்ஸ் ஹேப்பனிங். விகடன் வியூவர்ஸ்க்கு விஜய் நிலோட ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு நம்ம யார் கூட பேச போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்களை பத்தி நான் வர்ணிக்கிறதுக்கு தமிழ்ல இருக்கிற அழகான வார்த்தைகள் எல்லாத்தையுமே நான் வந்து ஒண்ணு சேர்க்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு நளினமான நடிகை, அழகான அரசியல்வாதி, இன்னும் அழகா சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு அழகான குட் சோல் அப்படின்னு இவங்களை சொல்லலாம். இட்ஸ் none other than வெண்ணிரா அடை நிர்மலா வித் us. வெல்கம் மேம், எப்படி இருக்கிறீங்க? ஆனந்த விடன் ரசிகர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். உங்களுடைய ஃபர்ஸ்ட் அறிமுகமே ரொம்ப சூப்பரா இருந்தது. நான் அப்படியே எனக்கு மயக்கம் வர்ற மாதிரி இருக்கு. கொஞ்சம் சமாளிச்சு பேசுறேன். பியூட்டிஃபுல் மேம். அண்ட் இப்போ வந்து இன்ட்ரோல சொல்ற மாதிரி உங்களுடைய பேர் கூடவே வந்து வெண்ணிரா ஆடை அப்படின்னு சொல்லும் போது 60 வருஷம் ஆயிடுச்சு படம் வெளியாகி. அண்ட் இப்பவும் வந்து அந்த பேர் உங்களுக்காக நிலைச்சு நின்றுட்டு இருக்கு. ஜெயலலிதா அம்மா எல்லாருமே வந்து அந்த படத்துல அறிமுகம் ஆனீங்க. அண்ட் அந்த படத்துல கூட ஒர்க் பண்ணும்போது ஏற்பட்ட நட்பு, அண்ட் அதுக்கப்புறம் அவங்க சிஎம் ஆனதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த ஒரு நட்பு, அதை பத்தி எங்களுக்கு சொல்ல முடியுமா? ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு, எங்களுக்கு தெரியாத விஷயங்கள், அந்த மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா? அதாவது எனக்கு மட்டும் அந்த வெண்ணிராடைங்கிற பெயர் வந்து என் பெயரோட சேர்ந்ததுக்கு காரணம், நான் இன்ட்ரோடியூஸ் ஆனப்ப 2-3 நிர்மலாக்கள் இருந்தாங்க. அப்புறம் வந்து இவங்க விஜய் நிர்மலா ஆனாங்க. இன்னொருத்தங்க வந்து ராதிகான்னு பேர் மாத்திட்டாங்க. இன்னொருத்தங்க வந்து நிர்மலா தேவியா நோ வச்சுட்டாங்க. எனக்கு வந்து இந்த வெண்ணிராடைங்கிற முதல் படத்தினுடைய பேர் சேர்ந்தது. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ல ஒர்க் பண்ணுச்சு. நானும் ரொம்ப ரிசர்வ்டு டைப்பு, ஜெயலலிதா அம்மாவும் ரொம்ப ரிசர்வ்டு டைப்பு. அப்பெல்லாம் எங்களுக்குள்ள அவ்வளவா எதுவும் நாங்கள் பேசிட்டது கிடையாது. அப்புறம் லேட்ரான் போக போக இந்த தெலுங்கு படத்துல, தமிழ் படம் அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி ஷூட்டிங் வந்து ஸ்டுடியோவில் தான் நடக்கும். ஸ்டுடியோவில் நடக்கிறச்ச ஒரு ரூமில் ஷேர் பண்ணிக்க வேண்டி இருக்கும். இல்லைன்னா ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணுறதுக்கு ஒரு ரூமுக்கு வந்து இது பண்ணுவோம். அந்த மாதிரி இது பண்ணுறச்ச விளையாடுவோம். எப்படின்னாக்கா இது டான்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு அது ரொம்ப ஈஸியான ஒரு இது. அதாவது இப்போ வந்து 3 பீட்ஸ் அப்படின்னா தக்கிட்டன்னு வரும். அது வந்து 1 2 சொல்லணும். 3 வந்து சொல்லக்கூடாது. 3 வந்து பஸ் சொல்லணும். ஓகே. அப்புறம் 4 5 சொல்லணும். 6 சொல்லக்கூடாது, பஸ் சொல்லணும். இது மாத்தி மாத்தி. இது வந்து தக்கிட்ட நம்ம மனசுக்குள்ள போயிட்டு இருந்ததுதான் கரெக்டா வந்துடும். டான்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரி 5 பீட்ஸ், 7 பீட்ஸ், 9 பீட்ஸ், இதெல்லாம் அந்த மாதிரி மத்தியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இல்லை அதுக்கு முன்னாடி விளையாடுறது அப்ப பார்த்து இது பண்ணிருக்கோம். மற்றபடி பர்சனலா எதுவும் நாங்க அவ்வளவா பேசுனது கிடையாது. வள்ளி இந்த மாதிரி பொதுவான இது. மற்றபடி டான்ஸை பத்தி பேசுறது, சாப்பாடு குண்டாகாம இருக்கிறதுக்கு எப்படி அப்படிங்கிறதெல்லாம். ஓகே. அண்ட் சிஎம் ஆனதுக்கு அப்புறமா அந்த நட்பு வந்து அதே மாதிரி இருந்ததா? அதாவது நான் சொன்னேனே, மனசு விட்டு நாங்க 2 பேரும் பேசிட்டது கிடையாது. ஆனா என்ன அவங்க வந்து சரியா புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி எல்லாமே நடந்தது. அதனால ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லணும் அவங்கள. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை அவங்க ரொம்ப வேல்யூ பண்ணாங்க. அந்த விஷயத்துல ஷி வாஸ் கிரேட். பியூட்டிஃபுல். அண்ட் இதனாலே வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கலர் ஒயிட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே, வெண்ணிரா ஆடை அப்படின்னாலே வந்து அதுதான் உங்களோட டேக்லைன், அதுதான் உங்களுக்கு பிடிச்ச கலர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உண்மையிலே உங்களுக்கு ஃபேவரட் கலர்னு ஏதாவது இருக்கா? இதுதான் நான் வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன் அந்த மாதிரி இருக்கா? என்னுடைய ஃபேவரட் கலர்னாக்கா ஸ்கை ப்ளூ, லைட் ப்ளூ. ஆனந்த கலர். ஆனந்தா ப்ளூங்கிறது வேற மாதிரி இருக்கும். இது ஸ்கை ப்ளூ, லைட் ப்ளூ. லைட்டா சொல்றீங்க. ஓகே. லைட் ப்ளூ.
ஆஹா. ஆனா எங்க அம்மாவுக்கு வந்து ஒயிட் தான் பிடிக்கும். எங்க அம்மா என்ன சொல்லிட்டாங்க, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ வெள்ளை தான், எனக்கு பிடிச்ச கலர் தான் யூஸ் பண்ணணும்ட்டு. அது ஒயிட் யூஸ் பண்ண அப்புறம் அதுவே பழகி போச்சு. வேற கலர் போட்டா என்னமோ ஸ்ட்ரேஞ்சா இருக்கும், என்னமோ நான் வேற என்னமோ இது பண்ணிட்ட மாதிரி இருக்கும். அதனால சரி ஓகே அப்படின்னு ஒயிட்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ நான் நிறைய கலர்ஸ் நான் யூஸ் பண்றேன். அடடா. அண்ட் அப்போ இருந்த அந்த ஒரு ஃபேஷன் இருக்கும் இல்லையா, அதுக்கும் இப்போக்கும் ஏதாவது இந்த மாதிரி கலர் டிஃபரன்ஸ் வர்ற நீங்க எப்படி பாக்குறீங்க, எப்படி வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு? இல்ல, நான் பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் கிடையாது. ஒரு அதாவது கை வந்து இங்கேருந்து இது வரைக்கும் வரும், அப்புறம் இங்கேருந்து போய் குட்டை ஆகும், அப்புறம் பஃப் கை வரும். இது மாறி மாறி வந்துட்டு தான் இருக்கு. அதே மாதிரி இந்த கலர்ஸ் வந்து லைட் கலர் அப்புறம் டார்க் கலர் அப்படி யூஸ் பண்ணிட்டு மேட்சிங் பிளவுஸ் போடுறது, இல்லைனாக்கா சேம் கலர்ல பிளவுஸ் போடுறது, இது மாத்தி மாத்தி இதை தவிர வேற என்ன செய்ய முடியும், இதைத்தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஹா. அண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான, நீங்க அப்போ ரொம்ப ரசிச்ச ஒரு ஸ்டைல் இப்ப திருப்பி ரீசர்ஃபேஸ் ஆகி இப்ப இருக்கிற டைம் பீரியட்ல இப்பயும் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னு நீங்க பார்த்து எந்த ஒரு டிசைன் ஏதாவது இருக்கா அந்த மாதிரி பர்டிகுலரா? இப்ப போடுற அந்த ஃபுல் கவுன், மேக்ஸி மாடல். மேக்ஸி. ஓகே. அப்ப மேக்ஸி, இப்ப வந்து அது மேக்ஸின்னு சொல்றது இல்ல, அது அனார்கலி ட்ரெஸ் தானே சொல்றாங்க. ஆமா, அந்த சுடிதார் மாடல் சொல்றீங்க நீங்க. ஆமா, அது எனக்கு ரொம்ப அது ஈஸியா இருக்கு. நான் அதைத்தான் யூஸ் பண்றேன். சாரி தவிர மத்தபடி அதை தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏற்கனவே போட்டதுதான் இப்ப மறுபடியும் யூஸ் பண்றோம். ஓகே. அண்ட் இது எனக்கு வந்து நீங்க சொல்லியே ஆகணும், அவ்வளோ அழகா இருக்கீங்க. சுத்தி போட்டுறேன் முதல்ல. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சீக்ரெட், ஏன்னா அப்ப இருக்கிற மேக்கப்லாம் வந்து ரொம்ப ஹார்ஷா இருக்கும். அண்ட் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல நடிக்கிறோம்னா அதுக்கேற்ற மாதிரி கிரீன்ல ப்ளூல எல்லாம் வந்து போடணும் அப்படின்னு நாங்க வந்து இப்பதான் அதெல்லாம் கேள்விப்படுறோம். சோ அப்படி இருக்கும்போது கிரீன்ல ப்ளூல எல்லாம் ஒன்றும் கிடையாது. இது ஐ மேல ஷேடோ கொடுப்பாங்க, கலர்ஸ் தான். ஓகே. இந்த மாதிரி லிப்ஸ்டிக் எல்லாம், லிப்ஸ்டிக் ஆகுது ஒருத்தருடைய இது, ஒருத்தவ வந்து பேல் கலர் போடுவாங்க, ஒருத்தர் டார்க் கலர் போடுவாங்க. இப்பவும் அதை தானே செஞ்சுட்டு இருக்காங்க. அது ஒன்றும் பெரிய இது இல்லை. என்ன அப்போ வந்து மேக்கப் மேன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கலர் வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் குறைஞ்சிருக்கு. பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கிறப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரி பெயிண்ட் அடிச்சு விடுவாங்க. அதாவது பிங்கா இருக்கும் மேக்கப் போட்டிருக்காங்கிறது தெரியணும், அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் முதல்ல வந்து ஃபிலிம்ல ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சோடனே புருவத்தை வந்து எடுத்துருவாங்க. இவ்வளவுதான் புருவம் இருக்கும், மற்றதை எடுத்துருவாங்க. அது என்னுடைய டயத்துல இருந்து நாங்க வந்து அது எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இஷ்டத்துக்கு மேல தூக்கி இப்படி ஒரு வளைச்சு, அது என்ன அழகோ தெரியாது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி இந்த மாதிரி மேக்கப் போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப அதெல்லாம் கிடையாது, நேச்சுரலா இது பண்றாங்க. ஆஹா. அண்ட் உங்களுடைய அழகான இந்த ஒரு அழகுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சீக்ரெட் பத்தி எங்களுக்கு சொல்லுங்க. என்னெல்லாம் பண்ணுவீங்க ஸ்கின் கேர் அப்படின்னு? அப்படி அதெல்லாம் ஒன்றும் சொல்ல பெருசா நான் பண்ண மாட்டேன். நானும் சச்சுக்காவும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. ரெண்டு பேரும் சேர்ந்து போவோம் எங்க போனோம்னாலும். எங்க ரெண்டு பேரையும் இதைத்தான் கேட்பாங்க. ஆனா இதுக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா, நாங்க ரெண்டு பேருமே பேசிக்கலி பரதநாட்டியம் டான்சர்ஸ். அப்புறம் ரெண்டு பேருமே வந்து கல்யாணமும் பண்ணிக்கல, குழந்தையும் பெற்றுக்கல. அது சொல்லுவாங்கல்ல, கல்யாணம் பெற்று கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைலாம் பெற்றுட்டாக்கா பாதி உயிர் போயிடும்னு சொல்லுவாங்க. அப்புறம் பாடி ஷேப் எல்லாம் மாறும்னு சொல்லுவாங்க. மேபி பிகாஸ் ஆஃப் தட் we both are remaining the same, I think. பட் ஆனா நீங்க வந்து அப்போ இந்த அரிசியில மாஸ்க் பண்றது, இல்லைன்னா பைத்த மாவு, அந்த மாதிரி ஏதாவது எதுவுமே ஃபாலோ பண்ண மாட்டீங்களா? அதெல்லாம் நான் இதுவே பண்ண மாட்டேன். இவங்க ஸ்ரீவித்யா அம்மா வந்து ஷூட்டிங் இருந்தா கூட அவங்களுக்கு கேர்லி ஹேர் நிறைய இருக்கும். அந்த பயத்த மாவு போட்டு இது பண்ணி சாக்கடெல்லாம் அடைச்சிக்கும், அந்த அளவுக்கு இது பண்ணுவாங்க. அவங்க என்ன கேட்பாங்க, உன் முடியெல்லாம் போயிடு, நீ இது பண்ண மாட்டியான்ட்டு. என்னால எக்ஸ்ட்ரா எதுவும் பண்ண முடியாது. மைல்டு இது ஷாம்பு அந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். அதை அப்புறம் பூசிட்டு இருக்கிறது இதெல்லாம் கூட என்னால முடியாது. எனக்கு என்னால சத்தியமா நம்ப முடியல மேம். இதுக்கு பின்னாடி ஏதாவது டயட் சீக்ரெட்? இல்ல என்னன்னாக்கா, எனக்கு வந்து ஒரு சோப் ஆரம்பிச்சேன்னா அந்த சோப் தான் கண்டினியூ பண்ணுவேன். அடிக்கடி மாற்ற மாட்டேன். பியூட்டி சோப்னு அட்வர்டைஸ்மெண்ட் வந்தா உடனே மாத்துது, அதெல்லாம் பண்ண மாட்டேன். அதே மாதிரி க்ரீம், அப்புறம் வந்து அப்ளை பண்ணக்கூடிய ஃபவுண்டேஷன்ஸ், அது வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணி என் ஃபேஸுக்கு ஒத்து போச்சுன்னா அதே கண்டினியூ பண்ணுவேன். என்னுடைய ஸ்கின் டோனுக்கு அது சரியா வரணும். ஆனா சில பேருக்கு வந்து அலர்ஜி ஆகும்னு சொல்லுவாங்க, அதனால அவங்க மாத்துவாங்களா இருக்கும்.
நான் வந்து ஒண்ணு சரியாச்சுன்னா அதுதான் நான் கண்டினியூ பண்ணுவேன். ஆஹா, என்ன க்ரீம் யூஸ் பண்ணுவீங்க மேம்? என்ன மேக்கப் ஃபவுண்டேஷன் எங்களுக்காக சொல்ல முடியுமா? ஏன்னா உங்களோட அது சொன்னா அப்புறம் பப்ளிக் இது அட்வர்டைஸ்மெண்ட் ஆயிடும். க்ரீமோட பேர் சொல்ல வேண்டாம், பட் ஆனா இந்த ஃபார்முலா அந்த மாதிரி ஏதாவது? ஃபார்முலா எல்லாம் எனக்கு தெரியாது, அவங்க ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு தானே தெரியும். அழகோட சீக்ரெட் வந்து இந்த மாதிரி மேக்கப் அது இதுன்றது ஒரு பக்கம் இருந்தது அப்படின்னா, டயட் ஃபாலோ பண்ணும்ல ஸ்ட்ரிக்டா, இதுதான் உணவு அப்படின்ற மாதிரி. அது பின்னாடி உங்ககிட்ட இருக்கக்கூடிய சீக்ரெட் அப்படின்னு எங்க கூட ஷேர். அது என்னுடைய நான் பெருசா என்னுடைய சீக்ரெட் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. என்னுடைய அப்பா வந்து என்னை குழந்தையிலேருந்து அந்த மாதிரி மோல்டப் பண்ணார். இதுல ஒரு 5 வயசு இருக்கும். 5 வயசுல இருந்து கார்த்தால எழுந்தாக்க முதல்ல போய் பக்கத்துல இருக்க ஒரு ஸ்கூல் பிளே கிரவுண்ட், அதை 3 தடவை சுத்திட்டு வரணும். ஓடி சுத்திட்டு வந்தா ஒரு டம்ளர் பால், அப்புறம் யோகா பண்ணணும், அப்புறம் தான் ஏதாவது இது டிஃபன். அதுவும் டிஃபன் எப்படின்னாக்கா ஒன்லி லைட்டா இருக்கக்கூடியது, கோதுமையால பண்ண உப்புமா இல்லைன்னாக்கா இது சப்பாத்தி அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டா அவர் வந்து அந்த மாதிரி என்ன மோல்டப் பண்ணார். அதாவது டான்ஸ் பண்றதுக்கு ஸ்டாமினா வேணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. மற்றபடி அதே வந்து எனக்கு ப்ராக்டிஸ் ஆயிடுத்து. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு 12-13 வயசான ஒரு அவர்ஷன், நாம ஏன் இதெல்லாம் பண்ணணும் மாட்டேன். ஃபிலிம்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பண்றதை நான் நிறுத்தினேன். அதாவது யோகா எல்லாம் பண்றதுல இல்லை. இப்ப வந்து வயசான காலத்துல கூட என் வயசுல இருக்கவங்க எல்லாம் கேக்குறாங்க, 40 வயசானாலும் எங்கனால மாடிப்படி கூட ஏற முடியல, நீங்க எப்படி டான்ஸே பண்றீங்களே அப்படின்ட்டு. டாக்டர் சொல்றாங்க, அப்ப பண்ண யோகா அதனுடைய இதுதான் இப்ப வந்து உங்களுக்கு அந்த பாடி வந்து ஃபிட்னஸ் கொடுத்துருக்கு அப்படின்ட்டு. ரியலி ஐ ஷுட் தேங்க் மை டாட். அவரால் தான் இந்த இது. அண்ட் அப்போ வந்து பால் இந்த மாதிரி கோதுமை லைட் ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க. இப்போ எடுத்துக்கிற ரீசன்ட் டயட் ஃபுட்ஸ் ஏதாவது? இப்போ கூட நான் அதை தான் ஃபாலோ பண்றேன். காலை உணவுனாக்கா கஞ்சி, கோதுமை கஞ்சி, அப்புறம் பால், அப்புறம் பசிச்சால் எப்போவாவது டிஃபன் சாப்பிடுவேன். அதுவும் நெய் போட்ட தோசை. அதாவது எப்போ நான் சாப்பிட்றேன், அது டேஸ்டா இருக்கட்டுமே, இதுக்கு சாதாரணமா இருக்கணும். மதிய உணவுக்கு? மதிய உணவு மோஸ்ட்லி தயிர் சாதம், அப்புறம் காய் இருக்கும். ஈவினிங் அதே மாதிரி. ஈவினிங் வந்து பால் நிச்சயமா இருக்கும். அப்புறம் இது பிரெட்டு அந்த மாதிரி லைட்டா தான் இருக்கும். நைட் சாப்பாடு நிச்சயமா எனக்கு சாப்பாடு வேணும். அதுவும் டான்ஸ் ப்ரோக்ராம் எல்லாம் பண்றப்போ ஒரு சீசன்ல வந்து நைட்ல வந்து அரிசி சாப்பாடு கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணாங்க. எங்க போனாலும் அரிசியால பண்ண இட்லியோ தோசையோ கிடைக்காது, கோதுமையால பண்ண இதுதான் கிடைக்கும். எனக்கு தயிர் சாதம் தான் வேணும் ராத்திரி. அதுக்காகவே ரொம்ப கஷ்டப்படுவேன். இல்லைன்னா மத்தியான சாதமே தயிர் சாதம் பண்ணி வச்சிருப்பாங்க எனக்காக கொடுக்கறதுக்கு. நான் நைட் வந்து வெறும் டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்க மாட்டேன், எனக்கு தயிர் சாதம் தான் வேணும். அது அளவோட சாப்பிட்டாக்கா எதுவும் இருக்காது. எனக்கு வந்து நான் சாப்பாடு சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஃபுல்லா கட்டி அடிச்சேன். அண்ட் ஃபிட்னஸ் சீக்ரெட்ஸ்னு ஏதாவது இருக்கா மேம்? யோகா அப்படிங்கறது வந்து நீங்க சின்ன பிள்ளையில பண்ண அப்படி சொன்னீங்க. இப்போ வந்து நான் டான்ஸ் வந்து நான் இப்போ பண்ணலைன்னாலும் இவங்களுக்கு என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஆடி காட்டுவேன். ஆடி காட்டி அவங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். அதுவும் இல்லாமல் எல்லாம் அதாவது போகிறது வர்றது, இங்கே உட்காந்துட்டு நீ எது கொடு அது எடுத்துக்கூட அந்த மாதிரிலாம் கிடையாது. நானே போவேன் எடுப்பேன். அதுவே எனக்கு ஒரு எக்ஸசைஸாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. மேபி அதுவா இருக்கலாம். பியூட்டிஃபுல். அண்ட் வந்து நீங்க ஒரு 13 வயசுல நான் வந்து நடிக்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது கணக்கு போட்டு பார்க்கும்போது 60 வருடங்கள் கிட்ட ஆயி போச்சு. வெந்நீர் நினைச்சு பார்த்தா தெரியவே இல்லை, ஓடி போச்சு வருஷம். அண்ட் பார்க்கும்போது 60 வருடங்கள் அப்படின்னோட நீங்க அறிமுகமாகி 60 வருடங்கள் வந்து வெந்நீர் ஆடை நிறைவு செஞ்சிருக்கு அப்படின்னும் போது இப்ப நினைச்சு பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு வருஷம் எப்படி இவ்வளவு சீக்கிரம் எப்படி ஆச்சு அப்படின்னு தெரியல. எனிஹவ்
யூஸ்ஃபுல்லா ஏதோ செஞ்சேன் அப்படிங்கிற ஒரு மன திருப்தி இருக்கு. இதயக்கனி வந்து 50 வருடங்கள் நிறைவடைஞ்சிருக்கு அப்படின்னும் போது அது எப்படி ஃபீல் பண்றீங்க? அண்ட் அரசியல் வாழ்க்கை அப்படின்ற ஒரு விஷயமே வந்துட்டு இதுல இருந்தா ஸ்டார்ட் ஆயிருக்கு இல்லையா எம்ஜிஆர் சார் அவர்களுக்கு. அவருடைய அரசியல் வாழ்க்கை அந்த ஒரு அடித்தளம் போட்ட ஒரு படம்னே சொல்லலாம். ரியல் லைஃப்லயும் சரி, உங்களுக்கும் அது ஒரு நெருக்கமான படம், அவருக்கும் அவருடைய வாழ்க்கை அரசியல் வாழ்க்கை இப்படிதான் இருக்க போகுது, நம்பி வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படமாவும் அமைஞ்சுது. ஸோ அதை பத்தி எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லை, எனக்கு வந்து இந்த 50 வருஷம் 60 வருஷங்கிறது நான் வந்து எப்பவுமே அது கணக்கு போட்டு பார்த்ததும் கிடையாது. எவ்வளோ வருஷம் ஆச்சு, நான் வந்து எவ்வளோ வருஷமா வேலை செஞ்சேன் அதெல்லாம் நான் யோசனை பண்ணி பார்த்ததும் கிடையாது. அதே மாதிரி இதயக்கனிங்கிறது வந்து அதில் வந்து அந்த 2 சாங் மட்டும்தான் நான் பண்ணேன். அது தவிர புரட்சி தலைவருக்கு அது வந்து அரசியல் வாழ்க்கைக்கு அடித்தளமாக இருந்திருக்கு. ஆனால் அதை பற்றி அதுக்கு மேலே இதில் சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் தெரியல. அப்போ உங்க கூட ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா, ராதா சலுஜா அண்ட் ராஜா சுலோச்சனா, அவங்க கூட இருந்த அந்த ஒரு நட்பு பத்தி எங்களுக்கு வந்து சொல்லுங்களேன். ராதா சலுஜா கிட்ட வந்து ஹலோ ஹலோ தான். இவங்க ராஜா சுலோச்சனா தான் ரொம்ப பாசமா பழகினாங்க. ஆக்சுவலி அதுக்கப்புறம் கூட லாஸ்ட் டேஸ்ல வந்து நானு, சச்சுக்கா, ராஜசுலோச்சனா, அப்புறம் ராஜஸ்ரீ, நாங்கெல்லாம் ஊரா போறது அப்படின்னு பிளான் பண்ணி அவங்க ஒரு பெரிய கார் கூட வாங்கினாங்க. ஆனா அவங்க அதுக்குள்ள காலம் ஆயிட்டாங்க. ரொம்ப பாசமா பழகக்கூடியவங்க. ஐ மிஸ் ஹர் வெரி மச். ஏதாவது ஒரு மெமரபிள் ஒரு மெமரி இருக்கும் இல்லையா, ஃபாண்ட் மெமரி அவங்கள பத்தி ஒண்ணு எங்க கூட? இவ்வளவு வருஷம் ஆச்சு, ஞாபகம் இல்லை. இதயக்கனி படத்துல வந்துட்டு என்னதான் நீங்க வந்து ஒரு பரதநாட்டியம் டான்ஸரா இருந்தாலும் அதுல வந்து அழகா மாடர்னா நிறைய விஷயங்கள் பண்ணிருப்பீங்க. உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல இருந்து அந்த ஒரு மூவ்ஸே வந்துட்டு பார்க்காத ஒரு மூவ்ஸ் அப்படி வந்து யார் பண்ணியிருப்பா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கு இல்லையா. லைக் அந்த பீரியட் ஆஃப் டைம்ல இப்படி ஒரு டான்ஸ் பண்ணணும் அண்ட் இப்படி ஒரு காஸ்டியூம் வந்து டிஃப்ரெண்டா எடுத்துட்டு வரணும் அப்படின்றது ஒரு போல்டான டெசிஷன். அது எப்படி நடந்துச்சு அண்ட் அதுக்கு பின்னாடி என்ன ஸ்டோரி இருக்கு? அந்த படத்தை பொறுத்த மட்டில் காஸ்டியூம் வந்து எல்லாமே ஆர்ட் டைரக்டர் தான் அது இது பண்ணி கொடுத்தது, காஸ்டியூம் எல்லாம். அப்புறம் வந்து ஒரு ஆர்டிஸ்டுக்கு, ஒரு கலைஞனுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் கிடையாது, ஆக்டிங் ப்ராப்ளம் கிடையாது. பிச்சைக்காரனாவும் ஆக்ட் பண்ணுவான், ராஜாவாவும் ஆக்ட் பண்ணுவான். அதே மாதிரி ஒரு டான்ஸருக்கு பரதநாட்டியம், கூச்சிப்புடி, மோகினி ஆட்டம், அப்புறம் வெஸ்டர்ன் இதெல்லாம் ஒரு கணக்கே கிடையாது. நல்ல டான்ஸரா இருந்தாக்கா எந்த டான்ஸா இருந்தாலும் பார்த்து உடனே குயிக்கா பிக்கப் பண்ணிட்டு பண்ணிட முடியும். ஆஹா, பியூட்டிஃபுல் மேம். இப்படி ஒரு பதில் வந்துட்டு யாருமே சொன்னதில்லை. இல்ல, நீங்களே இப்ப பார்க்கலாமே. இப்ப வந்து சாதாரணமா ஆர்டிஸ்ட் எல்லாமே பரதநாட்டியமும் பண்ணுவாங்க, மற்ற வெஸ்டர்னும் பண்ணுவாங்க. பரதநாட்டியம் பண்ணவங்களுக்கு ஆக்சுவலி இது ரொம்ப ஈஸி மற்ற டான்ஸ் எல்லாம் பண்றது. இது வரைக்கும் நடிகையா வந்து நீங்க பல படங்கள் நடிச்சிருந்தாலும் உங்களுடைய நடனத்தை பார்த்து இதுல வந்து நீங்க ஒரு டான்ஸரா வரணும், உங்களுடைய நடனம் வந்து இந்த படத்துக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதயக்கனில உங்களுக்கு எப்படி வந்து இந்த ஒரு ஆப்ஷன், உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அமைஞ்சுது? சிச்சுவேஷன் தான். அதாவது என்னுடைய சொந்த படம் அவளுக்கு நிகர் அவளேன்னு எடுத்திருந்தேன். அது எடுத்து முடிச்சுட்டு அதில் பெரிய நஷ்டமாகி ரொம்ப ஒரு பிரச்சனையில் இருந்தேன். அப்போ புரட்சி தலைவர் வந்து அப்போ தான் அந்த இதயக்கனி படம் வந்து எல்லா கேரக்டர்ஸும் எல்லாம் இது பண்ணி புக் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சாங்குக்கு உண்டானது மட்டும்தான் பாக்கி இருந்தது. அதனால உடனே வேலை செய்ய வைக்கணும், இது கையில இருக்கு, இது உடனே செய்ய அப்படின்னு சொல்லி செய்ய வச்சேன். பியூட்டிஃபுல். அதனால சார் கேட்டாரு, உடனே நீங்க மறுக்காம அந்த இடத்துல பண்ணியாச்சு. இல்ல, அவர் சொன்னா அது கரெக்டா தானே இருக்கும். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அதுவும் எத்தனை பாய்ஸ் கம்பெனிலேருந்து அவர் சாதாரணமாக பேசிட்டு இருக்க சொல்லுவார். அதாவது நான் அவர் கூட நிறைய படங்கள் நடிச்சதில்லை. முழுசா படம் வந்து 3 படம், 2 வந்து கௌரவ நடிகை. அதனால 5 படம் தான் மொத்தமே பண்ணியிருக்கேன். மற்றபடி நிறைய அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த கத்திப்பாரா ஜங்ஷன்ல வந்து நேரு சிலை வைக்கிற அந்த ஃபங்க்ஷனுக்காக ஒரு டான்ஸ் ட்ராமா ரெடி பண்ண சொன்னார். அதுவும் என்னன்னாக்கா நேருஜியினுடைய லைஃப் பயோகிராஃபி. அப்போ வந்து நான் தியாசாபிக்கல் சொசைட்டிலேருந்து புக்ஸ் எல்லாம் கொண்டு போய் படித்து காட்டுவேன், அந்த ஃபோட்டோ எல்லாம் காட்டுவேன். அவர் வந்து இந்த கேரக்டர் இருக்கட்டும், இந்த கேரக்டர் வேண்டாம், இந்த சீன், இதுக்கு அடுத்தது இது அப்படின்னு சொல்லி ஃபுல் ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணுறது அவர் கூட சேர்ந்து இது பண்ணேன். ஆனால் அந்த இது வந்து அவர் உடம்பு சரியில்லாமல் போனதுனால அந்த இது பண்ண முடியல. ஓகே, ஒரு நடிகையா உங்களுக்கான அப்ரிசியேஷன்ஸ் ஏகப்பட்டது வந்திருக்கும் மேம்.
ஒரு டான்ஸரா உங்களுக்கான கிடைச்ச அப்ரிசியேஷன்லயே மறக்க முடியாத ஒண்ணு அப்படின்னு எப்பயுமே மனசுக்கு நெருக்கமான ஒரு அப்ரிசியேஷன் வச்சிருப்பீங்க இல்லையா? அது யார் கொடுத்த அந்த அப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்ல முடியுமா? எகைன் புரட்சி தலைவர் தான். அவர் வந்து பாரதியாருடைய சென்டினரி இயர் அது கொண்டாடினாங்க. அந்த கொண்டாடுறப்போ ஒரு 4-5 பேருக்கு வந்து சொன்னாங்க, அந்த பாரதியாருடைய ப்ரோக்ராம் பண்ணிட்டு வாங்க அப்படின்ட்டு. அதுல வந்து பாரதி கண்டமா என்னுடைய டான்ஸ் டிராமா தான் தி பெஸ்டா இருந்தது. ஏன்னாக்கா அது அரங்கேற்றம், அதாவது ஃபர்ஸ்ட் டைம் அது ஸ்டேஜ் பண்ண போறது தமிழ் மாநாடு. தமிழ் மாநாடுன்னா பரதநாட்டியம் மட்டும் பார்க்குற ஆடியன்ஸ் வரமாட்டாங்க. அங்கே வரக்கூடிய ஆடியன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்க. எல்லாரும் பார்க்கணும், எல்லாரும் ரசிக்கணும்னா அந்த மாதிரி என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நானே கொஞ்சம் ரொம்ப ரிசர்ச் ஒர்க் பண்ணி அப்பதான் எனக்கு வந்து நிறைய இது கிடைச்சது. ராமாயணம் வந்து எல்லா லாங்குவேஜ்லயும் அரவுண்ட் த வேர்ல்ட் எல்லா லாங்குவேஜ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் பிடிச்ச கதை. ஏன்னாக்கா அது வந்து ஜஸ்ட் ஹியூமன் பீயிங் இது கேரக்டரோட முடியாது. ஒரு ஜாம்பவான், ஒரு வாலி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் வரும் இந்த மாதிரி. அப்புறம் வந்து டேர்னிங் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு அதே மாதிரி பாரதியார் பாடின பாட்டுக்கள் மட்டும் வச்சு அது பண்ணேன். மற்றவங்க இது பண்ணது வந்து பாரதியார்னாக்கா ஒரு வந்து சுதந்திர போராட்டம், அப்புறம் அது சம்பந்தமான புரட்சி, அந்த இது against the English people. patriotism சொல்லக்கூடிய ஆமா patriotism. you are right. patriotism தான் அதுக்கு he is known for the patriotic poet அப்படின்ட்டு அதைத்தான் அவங்க ஹைலைட் பண்ணியிருந்தாங்க. நான் அப்படி பண்ணல. நான் வந்து கண்ணம்மா கண்ணன் அப்படிங்கிற 2 கேரக்டர், ஹீரோ ஹீரோயின், அவங்களுடைய இது அப்போ வந்து ரொமான்ஸ் வருது. எந்த எல்லா விதமான பாட்டுகளும் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதுல ரொம்ப ஹைலைட்டா இருந்தது வந்து இது மாரியம்மன் பாட்டு. ஓகே. அதுல வந்து இந்த ஹீரோயின் வந்து கிருஷ்ணரை கண்ணனை தேடிட்டு போற வழியில வந்து அம்மன் கோயில்ல இது தீச்சட்டியோட ஆடுறாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்டா வச்சதுனால அது சூப்பரா இருந்தது. மோர் தென் 100 ப்ரோக்ராம்ஸ் பண்ணேன். இது வந்து புரட்சி தலைவர் பார்த்துட்டு தி பெஸ்டா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப புகழ்ந்தார். அது எனக்கு மறக்க முடியாது. எனக்கு 4-5 பேருக்கு கொடுத்து அதுல என்னோடது தி பெஸ்ட்னு சொல்றப்ப அடடா பியூட்டிஃபுல். அண்ட் உங்களுக்கு வந்து நடனம் கற்பிச்சது அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய வைஜெயந்தி மாலா அம்மா. அவங்க உங்க நடனத்தை பார்த்து ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அண்ட் அதுக்கப்புறமா அவங்க கூட அந்த லைக் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போதும் அந்த ஒரு மெமரி அவங்க கூட இருக்கிறது ரியலி லவ்லி மெமரிஸ். எனக்கு வந்து நான் டான்ஸ் முதல்ல கத்துட்டு அரங்கேற்றமானது கும்பகோணத்துல. இவர் சண்முக சுந்தரம் பிள்ளை, எண்கண் கோவிந்தராஜ பிள்ளை, வாசுதேவன், அந்த மாதிரி 3-4 வாத்தியார்கள் கிட்ட நான் கத்துக்கிட்டேன். ஆனா அட்வான்ஸ்டா கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சென்னைக்கு வந்து வைஜெயந்திகா கிட்ட கத்துக்க ஆரம்பிச்சேன். அவங்க வந்து எப்போ ஒரு தடவை தான் சென்னையில இருப்பாங்க, அநேகமா பாம்பேல தான் நிறைய இருப்பாங்க. இங்க சென்னையில இருக்கிறப்ப ஷூட்டிங் கிளம்பி கீழே வருவாங்க. அப்ப நான் கிளாஸ்ல இருந்தேன்னாக்கா உடனே வந்து என்னை பார்த்துட்டு வந்துட்டு எனக்கு வந்து ஆடுறதுக்கு கத்து கொடுப்பாங்க. அப்புறம் அவங்க பாட்டி வந்து பாப்புமா டைம் ஆச்சு ஷூட்டிங் போகணும் அப்படிம்பாங்க. இவங்க போக மாட்டாங்க, எனக்கு கத்து கொடுத்துருப்பாங்க. அவங்களுடைய அந்த அஃபெக்ஷன், அந்த அன்பு, அது என்னால மறக்க முடியாது. அவங்களுடைய அந்த இதுல தான் எனக்கு வந்து அந்த டான்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து நிறைய என்னால் பண்ண முடிஞ்சது. இன்னைக்கு வரைக்கும் டான்ஸில் நான் ஏதோ பண்ணுறேன்னா அது அவங்களுடைய ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் தான். அவங்க வெளியில கூட போகாம எல்லாரும் கூப்பிடுவாங்க, மேனேஜர் வந்து கூப்பிடுவாரு, எல்லாம் கூப்பிடுவாங்க, இருந்தாலும் இருந்து எனக்கு கத்து கொடுப்பாங்க. அவங்க கூட டான்ஸ் ப்ரோக்ராமும் பண்ணிருக்கேன்னா அதுல வந்து குறத்தியா பண்ணுவேன். அதுக்கு எனக்கு வந்து நான் பரதநாட்டியம் வந்து என்னுடைய ஸ்டைல் வந்து ரொம்ப ஸ்டிஃபா இருக்கும். குறத்திக்கு வந்து ரொம்ப பிளெக்சிபிளா உடம்பெல்லாம் ஆடுறேன். அது எனக்கு கத்து கொடுத்தாங்க அவங்க. கட்சி தலைவர் வந்து எது செஞ்சாலும் உலகமே அண்ணாந்து பாக்குற மாதிரி செய்வார். ஜப்பான்ல போய் எக்ஸ்போ 70 ஷூட் பண்ணார். அது ஷூட் பண்ணவே முடியாதுன்னு எல்லாம் சேலஞ்ச் பண்ணாங்க. ஒரு இவர் கூட சொன்னார், அவங்க போய் ஷூட் பண்ணிட்டு வந்துட்டா நான் புடவை கட்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அண்ட் எம்ஜிஆர் சாரோட நீங்க வந்து 5 படங்கள் ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் ஏதாவது வந்து சொல்ல முடியுமா?
எக்கச்சக்கமான இன்ஜினியரிங் காலேஜ், ரியல் எஸ்டேட்டின் அசூர வளர்ச்சி, ரசிச்சு ருசிச்சு சாப்பிட அப்பப்பா எத்தனை ரெஸ்டாரண்ட், ஏராளமான டாக்டர்ஸ், லேடிஸ் சேஃப்டிக்கு ஸ்பெஷல் பஸ்னு கலக்குது நம்ம சூப்பர் சென்னை. இது ஃபியூச்சர் சென்னை.